فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبنا واسألوا الله من فضله صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي يا கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, அற்புதமான உரை தந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாமா சதீத்தீன் ஹசரத் அவர்களே, எனது கண்ணிலும் இனிய உலமா பெருமக்களே, பாசத்து குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பட்டம் பெறும் ஹாஃபிலாக்களே, ஆலிமாக்களே, முஅல்லமாக்களே, அல்லாஹு தஆலா இந்த வருகையை கபூல் செய்தல் புரிவானாக. இதன் பொருட்டால் இறை இல்லமாம் திருக்கஅபத்துல்லாவை திரும்பவும் தவாஃப் செய்யும் பாக்கியமும், ஈருலக நாதர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் சியாரச் செய்வதுடன் அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டுகளித்து நேரிலும் உரையாடி மகிழ்ந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும், அங்கு அல்லாஹ்வை காண்கின்ற லிகா என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கலிமாவை முன்மொழிந்த வண்ணமே இவ்வுலகிலிருந்து விடைபெற்று செல்ல நல்லுதவி செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சிறப்பான இந்த விழாவில் பட்டம் பெறுகின்ற இரு ஊரை சார்ந்த மாணவிகள், அதிலே ஒரு மாணவியுடைய தந்தை சொன்னார், ஹஸரத் இந்த பிள்ளைக்கு நீங்கள் தான் பேர் வைத்தீங்க, இப்போ உங்கள் கையிலேயே அந்த பிள்ளை பட்டம் வாங்க போகுது என்று. அல்ஹம்துலில்லாஹ், பேர் வைக்கும்போது நாம் செஞ்ச துவா அல்லாஹ் கபூல் செய்துட்டான் போல் தெரியுதுன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு இருமாப்பு ஏற்பட்டது. ஹஸரத் அவர்கள் இங்கே துவா செய்தை பார்க்கிற பொழுது இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த மாணவிகளுக்காக நாம் செய்யக்கூடிய துவாக்கள் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். இவர்களை நேர்வழி பெற்றவர்களாக ஆக்குவானாக, நேர்வழி காட்டக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. இவருடைய சொற்களுக்கு செல்வாக்கை அல்லாஹ் தருவானாக. இவர்களுக்கு மறுமையின் எல்லா பெயர்களையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல்
இந்த உலகத்திலும் எல்லா பாக்கியங்களையும் எல்லா செல்வங்களையும் அல்லாஹ் இவர்களுக்கு தந்தருள் புரிவானாக என்று மனமுருகி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாணவிகளுக்கு ஹஸ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லுவேன். அரபியிலே ஒரு கவி சொல்வார், அதுவல் பலீதி இரல் ஜலீதி சரியத்துன் கல் ஜமரி தூக்கது ஃபிர் ரமாதி ஃபயஹ்முதி என்பதாக ஒரு கவி ஒன்றை சொல்வார். நெருப்பு கங்கு அது தகத்து கொண்டு இருக்கிறது. அது நெருப்பு கங்கை சாம்பலிலே போட்டால் அந்த சாம்பல் நெருப்பு கங்கை அணைத்து விடுகிறது. நெருப்பு கங்கை சாம்பலிலே போட்டால் அந்த சாம்பல் நெருப்பு கங்கை அணைத்து விடுகிறது. அந்த நெருப்பு கங்கு எவ்வளவு தகத்து கொண்டிருந்தது, எல்லாவற்றையும் சுட்டரிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது சாம்பலுடன் சாம்பலுக்கு உள்ளே அதை நுழைத்த பொழுது அது அணைந்து போய்விடுகிறது. அதை போன்று இந்த ஆலிமாக்கள், ஹாஃபிலாக்கள் இவர்கள் போகக்கூடிய இடங்கள் சாம்பல்கள் சந்தேகமில்லை. புகுந்த இடமாக இருந்தாலும் சரி, பிறந்த இடமாக இருந்தாலும் சரி, யாரையும் உத்தமமாக நாம் சொல்வதற்கு இல்லை. புகுந்த இடமாக இருந்தாலும் சரி, பிறந்த இடமாக இருந்தாலும் சரி, எல்லாம் சாம்பல்கள். அந்த சாம்பல்களில் நீங்கள் போய் சேருகிறீர்கள். அந்த சாம்பல்களுக்குள் போய் சேர்ந்து அந்த சாம்பல்கள் உங்களை அணைத்து விடக்கூடாது. நீங்கள் அந்த சுட்டரிக்கும் கற்களாக இருந்து அவர்களையும் ஜொலிக்கக்கூடிய வைரங்களாக மாற்ற வேண்டுமே தவிர நீங்கள் அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து போய்விடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நீங்கள் உங்கள் பெற்றோர் வீட்டில் சென்றாலும் கற்றதை செயல்படுத்துவதில் அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு எதிர்த்து அவர்களை நீங்கள் செயல்படுத்த செய்ய வேண்டும். அதே போன்று புகுந்த இடத்தில் சென்றாலும் நீங்களும் அவர்களோடு சேர்ந்து டிவி பார்க்க ஆரம்பித்து மற்ற இஸ்லாத்திற்கு புறம்பான செயல்களை செய்ய ஆரம்பித்து நீங்கள் அணைந்து போய் விடக்கூடாது. நீங்கள் சென்ற இடத்திலேயும் ஜொலிக்க வேண்டும், புகுந்த இடத்திலேயும் ஜொலிக்க வேண்டும். உங்களுடைய கடமைகள் லேசானதல்ல, மிகவும் கடுமையான போராட்டத்தை நீங்கள் மேற்கொண்டு அவ்வாறு செய்வதுதான் இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு பாடம். குர்ஆன் எல்லாத்தையுமே சொல்லித் தருகிறது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு எல்லாவற்றையும் சொல்லித்தரக்கூடிய குர்ஆன் குழந்தையை எப்படி வளர்ப்பது என்பதையும் சொல்லித் தருகிறது. ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை இதற்காக அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். ஒரு அம்மா நேர்ச்சை பண்ணுறாங்க, என் வயிற்றில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையை நான் பைத்துல் மக்தஸ் என்ற பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து பணியாளராக விட்டு விடுவேன். பிறந்த குழந்தையை கொண்டு வந்து பைத்துல் மக்தஸ் பள்ளிவாசலுக்கு பணியாளராக விட்டு விடுவேன். பிறந்ததிலிருந்தே அந்த குழந்தை அந்த பள்ளிவாசலுக்கு தொண்டு செய்யட்டும் என்று நேர்ச்சை செய்கிறது. ஆனால் கடைசியில் நேர்ச்சை ஒரு பக்கம் இருக்க, பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக போகிறது. அவங்க நினைத்தது நடக்க முடியவில்லை. பள்ளிவாசலில் கொண்டு வந்து விடுவதாக இருந்தால், ஆணாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு சேவை செய்வதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அவன் கழிப்பான் என்று எண்ணி இருந்தார்கள்.
கடைசியில் அந்த பெண்ணை, அந்த குழந்தை பெண்ணாக இருந்த காரணத்தினால் அவர்கள் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். இருந்தாலும் நேர்ச்சி பிரகாரம் கொண்டு வந்து பள்ளிவாசலில் விட்டு விடுகிறார். அப்படிப்பட்ட நேர்ச்சிகள் இப்பொழுது கிடையாது, முன்காலத்தில் அப்படி இருந்திருக்கிறது. எனவே பள்ளிவாசல் காணி நேர்ச்சி பண்ணுறது, பிறந்த குழந்தையை கொண்டாந்தே விட்டுறது. பெண் குழந்தையை கொண்டு வந்து பள்ளிவாசலில் விடப்பட்டு விட்டது. விடப்பட்ட இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் அல்லவா? பிறந்த குழந்தையை பள்ளிவாசலில் இட்டால் அது வளர்க்க வேண்டுமே, யார் வளர்ப்பது என்று அங்கே இருப்பவர்களுக்குள் கருத்து பரிமாற்றம் நடக்கிறது. யார் அந்த குழந்தையை வளர்க்கிறது? ஒரு குழந்தை பள்ளிவாசலில் பட்டாச்சு, அந்த குழந்தை யார் வளர்ப்பது? ஆனால் அதிசயம் என்னவென்றால், அந்த குழந்தை அங்கே உடைய இமாமுடைய மகள், அந்த பள்ளிவாசலுடைய இமாம் இறந்து விட்டார், அவருடைய மகள். இது காலத் இம்ராத்து இம்ரான இன்னி நதர்த்து மாஃபி பத்னி முஹர்ரரா, அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்வான். இம்ரான் என்பவர் அந்த ஆசிரியர், அவருடைய பிள்ளை, தன்னுடைய ஆசிரியருடைய பிள்ளை என்பதற்காக வேண்டி எல்லோருமே போட்டி போடுகிறார்கள். நான் வளர்க்கிறேன், நான் வளர்க்கிறேன், நான் வளர்க்கிறேன் போட்டி போடுறாங்க. அப்போ யார் குழந்தையை வளர்ப்பது? தீர்ப்பு சொல்வதற்கு சற்று சிரமமாக இருக்கிறது. நான் வளர்க்கிறேன், நான் வளர்க்கிறேன், நான் வளர்க்கிறேன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. கடைசியில் தீர்ப்பு சொல்லுகிறார்கள், யார் தன்னுடைய எழுதுகோலை பேனாவை கொண்டு போய் நதியில் போடணும், நதியில் போடும் பொழுது அந்த பேனா எதிர்நீச்சல் அடித்து வர வேண்டும். பேனா மீன் அல்ல, ஆற்றுல மீனை போட்டிங்கன்னா எதிர்நீச்சல் அடித்து வரும். ஆனால் எழுதுகோலை கொண்டு போய் நதியில் போட வேண்டியது, யாருடைய பேனா எதிர்நீச்சல் அடித்து வருகிறதோ அவர்தான் வளர்க்கத்தகுதி என்று அங்கே தீர்ப்பாகிறது. இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், ஒரு குழந்தையை வளர்ப்பதாக இருந்தால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால் இறைநேசராக ஆகிட வேண்டும். குழந்தை பெத்துட்டா அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக வேண்டி இவர் இறைநேசராக மாறிவிட வேண்டும். ஐயுகும் யக்ஃபுரு மரியம், அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்றை சொல்லும் பொழுது சொல்வான், அமா குன்த லதைஹிம் இது யுல்குன அக்லாமஹும், நபியே அவங்க பேனாவை எல்லாம் கொண்டு வந்து நதியில் போடும் பொழுது நீங்கள் அங்கே இருக்கவில்லை என்று இந்த வரலாற்றை சொல்வான். எல்லோரும் கொண்டு வந்து பேனாவை போடுகிறார்கள், ஒரே ஒருவருடைய பேனா தான் எதிர்நீச்சல் அடிக்கிறது. அவர் பெயர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த குழந்தை வளர்ப்பது என்று தீர்மானமாகிறது. இந்த வரலாற்றை என்ன சொல்கிறான் என்றால், குழந்தை பெக்கிறதுக்கு முன்னால் நீ அப்படி இருந்திருக்கலாம், வாலிப வயசு அனுபவிக்க வேண்டியது. பிள்ளையை பெக்கிறதுக்கு முன்னால் நீ இப்படி இருந்திருக்கலாம். ஆனால் எப்போ பிள்ளையை பற்றிட்டியோ, அம்மாவாக இருந்தாலும் சரி அத்தாவாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ முதல்ல நல்லவனாக ஆயிருந்தோம். நீ நல்லவனாக ஆனாத்தான் குழந்தை பெறுவதற்கு உனக்கு உரிமை. நீ நல்லவனா ஆகலைன்னா குழந்தை பெறுவதற்கு கூட உனக்கு உரிமை இல்லை என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. குழந்தை வளர்ப்பதற்கு யார் தகுதி? குழந்தை வளர்வதற்கு முன்னால் எப்படி இருந்தோம். ஆனால் குழந்தைன்னு உன்னை பெற்றுட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையை நீங்கள் நல்லதாக ஆக்க வேண்டுமையானால் நீங்கள் இறைநேசராக மாறிவிட வேண்டும். அன்பான மாணவிகளே, பட்டங்களை பெற்றது முக்கியமல்ல, நீங்கள் வளர்க்கக்கூடிய குழந்தையை நீங்கள் வளர்க்கும் பொழுது அவுலியாவாக ஆகிவிட வேண்டும். கடைசியில் அவுலியா ஆனாத்தான் அந்த குழந்தையை வளர்க்க தகுதி என்று முடிவாகிறதை அல்லாஹ் நமக்கு மேற்கோளாக காட்டி இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். எப்படி வளர்க்கிறார்கள் என்பதை குர்ஆன் வரலாறாக சொல்கிறது. பைத்துல் மக்தஸினுடைய மேல் பக்கத்திலே ஒரு குடிசையை வைத்து அங்கே வைத்து அவர்கள் அது உணவு கொடுத்து எல்லா பொறுப்பையும் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வளர்த்தார்கள், ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்த்தார்கள் என்பதற்கு அல்லாஹ் தொடர்ந்து இந்த வரலாற்றை சொல்கிறான். அந்த அம்மா தனியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும்போது திடீரென்று ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வருகிறார்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலக்கு, அல்லாஹ் அவர்களை அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறதை பார்த்த உடனே அந்த அம்மா, அந்த குழந்தை பருவயது அடைந்து விட்டது. பருவயது அடைந்த குழந்தை முன்னால் ஒரு மனிதன் வந்து நின்று உடனேயே பதறுகிறது. எப்படி பதறு தெரியுமா? இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா. இறைச்சமா உள்ளவனா இருந்தா நீ பயந்து நான் ஒன்னு ஓடிரு. நான் இது வரைக்கும் ஒரு ஆம்பளை முன்னால் நின்றதில்லை. நான் இதுவரைக்கும் ஒரு ஆண் முன்னால் நின்றதில்லை. எனவே இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க, ஷைத்தான் விட்டு பாதுகாப்பு தேடுற மாதிரி, இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க, ஒன்னை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். இன் குன்த தக்கியா, நீ இறைச்சம் உள்ளவனாக இருந்தால் ஓடிவிடு. ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? அந்த புள்ள ஆம்பளைய பார்த்தா பதறணும், அப்படி வளர்க்கணும். அப்படி வளர்த்தாத்தான் அதுதான் குர்ஆனுடைய வளர்ப்பு. குர்ஆன் படி வளர்க்கக்கூடிய வளர்ப்பு என்ன தெரியுமா? அந்த புள்ள ஆம்பளை பார்த்தா பதறணும். அந்த அம்மா பதறாங்க. பதறின உடனேயே வந்தவர் சொல்றார், ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இல்லைம்மா பதறாத, நான் மனுஷன் இல்லை மலக்கு. அண்ணா எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் தர சொல்லியிருக்கிறான். நீ பருவதை அடைந்து விட்டாய், உனக்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் தஆலா நற்செய்தி சொல்ல சொன்னான். அதை சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்பதாக கேட்கிறார்கள். அடுத்து அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது அந்த அம்மா என்ன சொல்கிறது? அண்ணா யகூனு லி குலாமுன் வலம் யம்சஸ்னி பஷரும் வலம் மக்கு பகியா. அந்த அம்மா சொல்கிறார்கள், எப்படி எனக்கு குழந்தை உண்டாக முடியும்? எப்படி எனக்கு குழந்தை உண்டாக முடியும்? நான் ஒரு மனிதனை தொட்டது கூட இல்லை. வலம் யம்சஸ்னி பஷரும், எந்த ஆணும் என்னை தொட்டதில்லை. நம்முடைய குழந்தை எப்படி வளர்க்கணும் நம்ம வளர்க்கலாம், அது வேற. ஆனால் எப்படி வளர்க்கணும், இலக்கணம் என்ன, குர்ஆனுடைய இலக்கணம் என்னென்றால், அந்த புள்ள சொல்லணும், லம் யம்சஸ்னி பஷருன் வலம் அகு பகியா, எந்த ஆணும் என்னை தொட்டதில்லை, நான் விபச்சாரியும் அல்ல. எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உங்கள் பிள்ளையை, பெண் குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், ஆணை பார்த்தால் அந்த பிள்ளை பதறணும். ஆண் முன்னால் நின்று உரையாடுவதற்கு அந்த பிள்ளைக்கு வெட்க வருவது இருக்கட்டும், அப்படி பதற்றம் வரணும். அப்படி அந்த பிள்ளையை நீங்க பழக்கணும். முடிய போய்த்தான் ஒரு மனிதர் செய்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய உத்தரவு. இரண்டாவது, ஒரு ஆணை பார்த்தால் சொல்ல வேண்டும், நான் இதுவரை ஒரு ஆணை கூட நான் தொட்டதில்லை. நம் குழந்தை ஒரு ஆணை கூட தொடாமல் வளர்க்க வேண்டிய கடப்பாடு நம்ம இடத்தில் இருக்கிறது. காலத்தின் போக்கால் நாம் அதை கதறி விடுகிறோமே தவிர, அதை சிதற விடுகிறோமே தவிர, ஆனால் உண்மையிலே குழந்தைய வளர்ப்பு என்ன தெரியுமா? இந்த மூணை வைத்து எல்லாம் சொல்லுவான், முதல்ல நீ அவுலியாவாகணும். இதுவரைக்கும் இருந்தால் எப்படியாவது போயிட்டேன், ஆனால் குழந்தை பெற்றுட்டேன்னு சொன்னா நீ மாறிடணும், மாறித்தான் ஆகணும். இரண்டாவதாக, அந்த பிள்ளை ஒரு ஆணை சந்திக்க விட்டிருக்க கூடாது. சந்தித்து வைத்தால் அந்த பிள்ளை பதற வேண்டும். ஒரு ஆணை தொட்டு இருக்கக்கூடாது, அப்படி வளர்க்க வேண்டும். அதுதான் குழந்தை வளர்ப்பு என்ற ஒழுக்கத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். அல்லாஹ் அருள் புரிவானாக. நாம் அதெல்லாம் தவற விட்டு விட்டோம். தவற விட்டதினால் தான் ஹஸரத் அவர்கள் சொன்னதை போன்றுள்ள கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்து விட்டு போகட்டும், நாம் முடிந்த அளவுக்கு எதிர்ப்போம். இந்த நிஸ்வாக்கள் மூலமாக, நிஸ்வான் மதரசாக்கள் மூலமாக மிகப்பெரிய எதிர்ப்பை நாம் மாற்றுவதற்கான முயற்சிப்போம். மாற்றுபவன் அல்லாஹ். அவனிடத்தில் நாம் துஆ செய்து எப்படியாவது இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் மாற்ற முயற்சிப்போம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த முயற்சிகளுக்கு நல்ல பலனை தந்தருள் புரிவானாக. ஏதோ இங்கே செலவழித்தவர்கள், இந்த மதரசா நடத்துவதற்கான ஆர்வமாக வந்தவர்கள் எல்லாருமே இவர்களுடைய நோக்கமே என்ன? நாம் இந்த சமுதாயத்தை மாற்றி காட்டுவோம், இந்த பெண் சமுதாயத்தை மாற்றி காட்டுவோம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். இவர்களுடைய முயற்சி நிச்சயமாக வீண் போகாது. அல்லாஹ் தஆலா மாற்றி தருவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நல்ல காரியத்தை நாம் செய்வோம். அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து
சிறப்பான இந்த அவையில் பட்டம் பெற்ற அனைவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.